ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. கடந்த ஒரு 6ஆம் தேதியிலேருந்து எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைங்க. ஒன்று போனால் ஒன்று, ஏதாவது நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் எதனா ஒரு பிரச்சனை வருது, இல்லை வேறு மாதிரி மைண்டு இதுவாகிடுது, டிஸ்டர்ப் ஆகிடுது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்கேம் கால் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பெரிய தொல்லை ஸ்டார்ட் ஆகிருந்தது. அது வந்து ஒரு 3 மாதமாகவே எனக்கு அது பிரச்சனை இருந்துச்சு. அது ஏன்னு சொன்னோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து அது நான் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணது கிடையாது. போன தீபாவளி அப்போது பே லேட்ரு வந்து 40,000 உங்களுக்கு வந்து பே லேட்ரு வந்து இது பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதில் வந்து ஃபோன் எடுத்துக்கலாம், என்ன பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போ தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ விவோ ஃபோன் ஒன்று இது பண்ணிட்டேன். அது 13,000. அதுக்கு வந்து இஎம்ஐ 1 இயர் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு இஎம்ஐ வந்து 1, 2, 3, 4, அதாவது 1234 ரூபா கட்டுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 3 மாதம் வரைக்கும் எல்லாமே கட்டிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட்டும் ஷாப்ஸியும் ரெண்டுமே ஒரே இது தான் போல இருக்குது. அது வந்து முதல்ல எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஷாப்ஸியில் எதனா பொருள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது ஃப்ளிப்கார்ட் ஆப்ஷனில் தான் காமிக்குது. ஃப்ளிப்கார்ட்டு இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி அது லிங்காக இருந்துச்சு. சரி, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்ஸியில் வந்து ஒரு சில ஆஃபர்லாம் இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்காது. ஷாப்ஸி வந்து ஷாப்ஸியில் வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுலேயும் சில ஆஃபர் போடுவாங்க. சரி, மேட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால் சரி, அந்த மாதிரி ஒரு இப்போ 6 மேட் வந்து 150 ரூபா 200 அந்த மாதிரி இதுவாகும், வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையானது எதனா வாங்கியிருப்பேன். ஆனால் இது மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு இப்போ இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பொருள் வாங்கிட்டு, அது அப்புறம்தான் அது வந்து செல்லர் வந்து அதை ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பண்ணியிருக்காங்க. சாரி, ஒரு நிமிஷம், ஒரே கொசு கடிங்க, அதான் குனிஞ்சு சொரிஞ்சிட்டு இருக்கேன். சாரி. என்னன்னா, அந்த ஷாப்ஸியில் வந்து ஒரு 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ட்ராக் பேண்ட்டு, அதான் மினிமம் இத்தனை பீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அதிலே காமிக்கும். அந்த மாதிரி ஒரு கிச்சன் கண்டெய்னரு, அதில் வந்து 6 பீஸு ஃபோட்டோ வச்சு தான் 36 ருபீஸ்ன்னு போட்டு வச்சுருந்தாங்க. 6 பீஸ் யாருமே 36 ருபீஸ்க்கு கொடுக்க மாட்டாங்கன்றது தெரியும். இருந்தாலும் சரி, ஒன்று வந்தாலும் பரவாயில்ல. அதுலேயே அந்த பாக்ஸுமே 6 ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதில் ரிவ்யூஸும் பார்த்தேன். எல்லாருமே வந்து அதில் கொஸ்டின் கேட்டிருந்தவங்க வந்து ஒரு பீஸு 36 ரூபாவா இல்லை 6 பீஸுமே 36 ரூபாவான்னு கேட்டதுக்கு அதில் ஆன்சர்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ரிவ்யூஸ் இல்லை, அந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தேன் நான். இல்லை, 6 செட்டு மீன்ஸ் 36 பீஸு, அதனால் 36 பீஸ் வரும் 6 செட்டுனா அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆர்டர் போட்டாச்சு. சரி, வந்தால் ரிட்டன், இல்லை சிங்கிள் பீஸ் வந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் எல்லாம் 6 பீஸ் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இது பண்ணியாச்சு. ஆனால் அவங்க கொடுத்தது 36 பீஸ்லாம் வரல, 6 பீஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி ட்ராக் பேண்ட்டுமே ஒரு ஆர்டருக்கு வந்து 2 பீஸு, நீங்கள் மினிமம் 2 ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 ஆர்டருனா 4 பீஸ் வரணும். ஆனால் வந்தது 2 பீஸ் தான். அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறது கிரே அண்ட் பிளாக்குன்னு மென்ஷன் பண்ணியே வருது. அப்போனா 2 பீஸ் தானே ஆகுது. ஆனால் அவங்க இது பண்ணது சிங்கிள் பீஸ் தான் ஒரு ஆர்டருக்கு அப்படின்ற மாதிரி. பிளாக் அண்ட் கிரேக்கு ஒன்று, க்ரீன் அண்ட் ஒயிட் ஒன்று இது பண்ணது. பேண்ட்டு வந்து மொத்தமே 2 பேண்ட்டு தான், அதுவும் அதே கலரில் வரல. அதனால் நான் ரிட்டன் போட்டேன். 2 ஆர்டருமே நான் ரிட்டன் போட்டுட்டேன். ரிட்டன் போட்டுட்டு அதை வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் கஸ்டமர் கேருக்கு நான் சொல்லியாச்சு. இது மாதிரி இவங்க இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் அப்படி தான் மீன் பண்ணுவாங்கன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ 2 பீஸ்னா 4, அதான் 2 ஆர்டர்னா 4 பீஸ் தானே வரணும், ஏன் இது மாதிரி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேஷு ரிட்டன் பண்ணுறதுக்கு 208 ரூபா ரிட்டன் பண்ணணும்.
ஆனால் அவங்க வந்து கிஃப்ட் வவுச்சரில் 104 ரூபா போட்டுட்டாங்க. 104 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரி, அதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தாக்கா என்னோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் மாதம் மாதம் ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டில் தான் போயிட்டு அதில் வந்து பேமெண்ட்டு இது பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தாக்கா பேமெண்ட்டு பண்ண முடியல. ஏன்னா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம நம்பரை போட்டாவே யுவர் அக்கௌண்ட் இஸ் பிளாக்டுன்னு வருது. நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஓடிபி இது பண்ணி சரி மறுபடியும் லாகின் பண்ணி போகலான்னு பார்த்தா கூட ஓடிபி ஜென்ரேட் ஆக மாட்டுது. சஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 3 மாதமாக, அதான் லாஸ்ட்டு 3 மாதமாகவே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அது மூலிமா தான் கட்டிகிட்டு இருந்தேன். அப்போதும் நான் திட்டிட்டு தான் இருந்தேன். இது மாதிரி இப்படி லாக் பண்ணிட்டீங்க, இதில் என்னோட தப்பு என்னன்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஹை ரிட்டர்ன்ஸ் இது பண்ணியிருக்கீங்க, ஹை நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோன்னு ஃப்ளிப்கார்ட் டீம் கிட்ட சொல்கிறோம். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா சரின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஓப்பனே பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் எதுலேயுமே வாங்க போகிறது கிடையாது. நான் நேர்லேயே எங்கே கிடைக்குதோ, நம்மளுக்கு கிடைக்காத பொருளை விட்டுற வேண்டியதுதான். நம்ம எது கிடைக்குதோ எங்கே கிடைக்குதோ அது மாதிரி நான் நேர்லேயே போய் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வாங்குறதாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எனக்கு மாதம் மாதம் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி தான் நான் வந்து பே லெட்டர் கட்ட வேண்டியதாக இருக்குது. 1ஆம் தேதி பிறந்துச்சுனாவே உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது 5 தேதிக்குள்ளே கட்டி ஆகணும். 1ஆம் தேதி பிறந்துச்சுனாவே உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று எனக்கு மொத்தமாக கட்டுற மாதிரினாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கட்டுற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும், அதில் வந்து நீங்கள் லிங்க் வரும், அதில் கட்டிக்கிங்க அப்படின்னாங்க. லிங்க் ஓப்பன் பண்ணால் சஸ்பெக்டட் அக்கௌண்ட்டுன்னு வருது. எல்லாம் அதான் எரர்னு காமிக்குது. அந்த மாதிரி தான் வருது. மறுபடியும் கஸ்டமர் கேர் கால் பண்ணி இதே மாதிரி 3 மாதமாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர் கேர் காலில் இருந்தும் என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நான் கால் பண்ணால் பிஸின்னு தான் போயிட்டுருக்கோம். இதுக்காக நான் என்ன பண்ணேன், இன்னொரு நம்பர்லேருந்து, வேறு ஃபோன் நம்பர்லேருந்து அதுக்கு கால் பண்ணி என்னோட நம்பரை சொல்லி இதுமாரி அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டீங்க, என்னோட நம்பரையும் பிளாக் பண்ணிட்டீங்க, நான் எப்படி தான் இப்போ பே லெட்டர் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் 3ஆம் தேதி நான் ஃபோன் பண்ணேன். இல்லை 5 தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபோன் வரும், உங்களது சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருமே ஃபோன் பண்ணல. 5ஆம் தேதி வரைக்குமே வெயிட் பண்ணிட்டேன், ஒன்றுமே வரல. நான் அப்பயும் மறுபடியும் நான் சொல்கிறேன், இல்லைங்க என்னால் அதான் இதில் வேறு நம்பர்லேருந்து நான் சொல்லிட்டேன், இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் அந்த நம்பருக்கே இது பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்தும் எனக்கு ஃபோனும் வரல, எதுவுமே வரல. ஆனால் ஃப்ளிப்கார்ட் பே லெட்ரு கட்டுங்கன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மட்டும்தான் வந்துனே இருந்தது. நான் அங்கே போனால் ஆனால் லிங்க் ஓப்பன் ஆகலை. 6ஆம் தேதியே ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து ஐடிஎஃப்சி பேங்க் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் பே லெட்ரு வந்து அமௌண்ட் வந்து அவங்க தான் லோன் மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அக்கௌண்ட்டை அதான் அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோடு பண்ணி அது மூலிமா தான் அப்புறம் 6ஆம் தேதி, அதுவும் 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் ஆகுது பொழுது. அதுக்கு முன்னாடியே கட்டுற மாதிரிலாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் போயிட்டு நான் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டேன். ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் ஐடிஎஃப்சியில் கட்டிட்டேன். பே லெட்டர்னு நம்மளுக்கு அதை அக்கௌண்ட்டில் போட்டாவே நம்மளோட டீட்டெயில் வந்துடுது, நம்ம எவ்வளோ வாங்கணும், எத்தனை மாதம் கட்டணுன்றது டீட்டெயில் அதுலேயே இருக்குது. நான் கட்டிட்டேன். ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு அது அப்டேட் ஆகலை. ஐடிஎஃப்சியில் கட்டினது வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு அப்டேட் ஆகலை. அப்படின்றப்போ நாம் என்ன இது பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டு இதுவும் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வேறு நம்பர்லேருந்து பண்ண நம்பர்லேருந்தும் நீங்கள் இதில் வந்து எந்த பொருளுமே வாங்கலை, அதனாலேருந்து இந்த கால் வந்து போகாதுன்ற மாதிரி வந்துருச்சு. மறுபடியும் அந்த நம்பருக்காக ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் இது பண்ணாலும் வரல. ஏதேதோ ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரை பிடிச்சாச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி இது மாதிரி டெய்லி கால். அந்த 6ஆம் தேதி கட்டினதுலேருந்து இதோ இப்போ இன்னைக்கு நான் 23, இன்னைக்கு தேதி வந்து 23, இன்னைக்கு வரைக்கும் டெய்லி 7லேருந்து 10 கால். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே 8-9 கால் வந்துடுது. ஒரு 2 கம்ப்யூட்டர் வாய்ஸ் கால்னால் 2 மனுஷங்க பேசுகிறாங்க. அதான் 2 கம்ப்யூட்டர் வாய்ஸ் கால்னால் மீதி எல்லாமே மனுஷங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கு அந்த லாங்குவேஜும் புரியல, ஹிந்தி லாங்குவேஜும் புரியல. அவங்களுக்கு இங்கிலீஷும் அரைகுறையாக தான் பேசுகிறாங்க. நானுமே அரைகுறை தான், நானும் முழுசாக இங்கிலீஷ் எனக்கு தெரியாது.
அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் தினமும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துட்டேன். இதனால் நான் என்ன பண்ணேன், இது ஒரு 5 நாள் ஃபோன் வரும்போதே நான் மீதி இன்னும் ஒரு 3 மாதம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒன் இயர் போட்டிருந்தாங்க. இன்னும் 3 மாதம் கட்ட வேண்டியது. அந்த 3 மாதத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ லென்த்தாக போகுது, சாரி. எனக்கு வேறு வழி தெரில, இது எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் யாருன்னா சொல்யூஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். 3 மாதம் அந்த பேமெண்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 200 சேர்த்து கட்ட சொல்லிச்சு. அந்த 3700 சேர்த்து நான் கட்டிட்டேன். ஆனாலுமே எனக்கு இன்னும் சொல்யூஷனே இல்லை. தினமும் ஃபோன் கால் வந்துட்டு தான் இருக்குது. தினமும் அவங்கள நான் திட்டி வச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, பே லெட்டர்லேருந்து நான் பேசுகிறேன்றாங்க, பே லெட்டரை கட்டுன்றாங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது கூட ஒரு ஃபோன் வந்துருச்சு, அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெவ்வேறு நம்பர்லேருந்து ஒன்று பஜாஜின்னு போட்டு வருது, டிவிஎஸ்ன்னு போட்டு வருது, ஸ்பேமுன்னு போட்டு வருது, எல்லாமே ரெட்டு ப்ளூலேயும் வருது. அதாவது ட்ரூ காலர் இருக்கிறதுனால அந்த இது எல்லாமே எனக்கு ஒரு சில இது வந்து நம்பர்லேருந்தே வருது, ஒரு சிலது ஸ்பேம்லேருந்து. அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்றேன். இருந்தாலும் எனக்கு இப்போ டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், வண்டியில் ஃபோன் வரும், எழுந்து அட்டன் பண்ணுறோம், கீழே இறங்கி அட்டன் பண்ணுறோம். ஆனால் இந்த காலாக இருக்கும், இரிட்டேட்டிங். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஐ ஆல்ரெடி பெய்டு, நான் டிரான்சாக்ஷன் ஐடி ஆல்ரெடி கிவன், ஐ ஆம் ஆல்ரெடி க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் எவ்வளோ தூரம் நான் பேசிட்டேன். ஆனாலுமே எனக்கு சொல்யூஷன் இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். சரி, இதெல்லாம் நம்ம எதை தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறது, இந்த மாதமே நம்மளுக்கு சரியாகவே இல்லை, ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப மன உளைச்சலாகிடுச்சு. என்னால் இதனால் எனக்கு வந்து வேலையே செய்ய முடியல. அடுத்தடுத்து எனக்கு வந்து இப்போ நான் நிறைய இப்போ இந்த வீடியோவில் வந்து மசாலா இதுவெல்லாம் ஆட் பண்ணி நான் போடணும், சாரீ பிஸ்னஸ்க்கு போடணும், நான் டெய்லரிங் இது பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வீடியோ போடலான்னா கூட எனக்கு எந்த இதுவுமே பண்ணவே தோண மாட்டேங்குது. எனக்கு இந்த ஃபோன் கால்னாலே இது என்ன, இது இவ்வளோ நம்ம கட்டினதுக்கும் இதுமாரி நம்மளுக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மன உளைச்சலாக ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு யாருன்னா சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாரி, ரொம்ப இது 13 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. சாரி. இது வந்து ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துங்க. யாரும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எந்த பொருள் கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, யாருமே ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை வேறு எதனா ஆஃபர் வருது தான், இவ்வளோ நாள் நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு கொஞ்ச நாளாக தான் இந்தமாரி இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1 இயராக தான் இந்தமாரி ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃப்ளிப்கார்ட் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப ட்ரஸ்டபுளாக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு 6-7 மாதமாகவே எனக்கு சரியாக படல. ஏன்னா ஆர்டர் போட்டால் கேன்சல் ஆகுது, இந்த மாதிரி வேறு மாதிரி அனுப்புறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு இதுமாரி ஆனால் ஆனது கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா 2012லேருந்தே நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும், நல்லா இருக்குது, இல்லை வெளியில் விலை கம்மியாக இருக்குது, ஒரு 100 சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வாங்க போனாக்கா இப்போ வர அதோட சர்வீஸே சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் ரிட்டர்ன் பண்ணதுக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது, அதாவது ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதெல்லாம் எனக்கு புதுசாகவே இருந்துச்சு. அதனால தான் இதில் பார்த்துட்டு இல்லை இதுக்கப்புறமும் நிறைய பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் சொல்யூஷன் கிடையாது. யாரையுமே நம்ம நேர்லேயும் போய் பார்க்க முடியாது. கஸ்டமர் கேர் இது பண்ணாலுமே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க. அதுக்கு தான் இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க.